கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கி புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். இருளை பார்க்கிலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதியீனத்தை பார்க்கிலும் ஞானம் உத்தமம் என்று கண்டேன். இந்த உலக இருளிலே நமக்கு வெளிச்சமாய் இயேசு கிறிஸ்து உள்ளார். மதியீனமான உலகிலே ஞானமாய் இயேசு கிறிஸ்து உள்ளார். இருளை நாடாமல், மதியீனத்தை நாடாமல், வெளிச்சமாகிய ஞானமாகிய இயேசு கிறிஸ்துவையே சார்ந்து கொள்வது உத்தமமாகும். ஜெபிப்போம். தகப்பனே, நீரே வெளிச்சமாகவும் ஞானமாகவும் உள்ளீர். உம்மை சார்ந்து கொள்வதே உத்தமமும் சிறந்ததுமாகும். எனவே இயேசுவே வெளிச்சமும் ஞானமுமாகிய உம்மையே சார்ந்து கொள்கிறோம். இந்த வார்த்தையை, ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் வெளிச்சமும் ஞானமுமாகிய உம்மை சார்ந்து கொண்டு ஜெயம் எடுப்பார்களாக. அவ்வண்ணமே உம்மை சார்ந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஜெயத்தை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தகப்பனே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.